அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்களின் உறுதியோடும் என் தாய் தந்தை நல்லாசியோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களின் தைரியத்தோடும் இளைஞர்களின் சக்தியோடும் விஜயபிரபாக நான் இன்று வட சென்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். முரசல் சின்னத்தில் இருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்திருக்க வாகனம் அப்படி. ஏன்னா இதே வாகனத்துல எங்க அப்பா கடந்த தேர்தலில் உங்களுக்கு சந்திக்க பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அவர் வாகனத்தை உங்களை சந்திச்சுல ரொம்ப பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு. அம்மா ஆசைப்பட்ட கூட்டணி இது, சின்னையா ஆசைப்பட்ட கூட்டணி இது, நம்ம மோடி ஆசைப்பட்ட கூட்டணி இது, கேப்டன் ஆசைப்பட்ட கூட்டணி இது, அண்ணன் சரத்குமார், ஜான் பாண்டியன் அண்ணன், தமாக ஜி.கே. வாசன் அண்ணன், இந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்ட கூட்டணி இது. இந்த கூட்டணியை தாண்டி வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது தேர்தல் ஜெயிக்கிறது. ஏன்னா அப்பேற்பட்ட மெகா கூட்டணி இது. அதுவும் வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இந்த கூட்டணியில தான் பெண்கள் இளைஞர்கள் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்குறேன், யாருக்கும் வெல்ல முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு, கலர்ஃபுல்லா. அதே மாதிரி சென்னை மொத்தம் 3 தொகுதியா பிரிச்சிருக்காங்க. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு. ஆனா வட சென்னைனாலே ஒரு தனி கெத்து தான் எப்பயுமே, அந்த பேர்லயே இருக்கு. வட சென்னைனாலே ஒரு தனியா ஒரு ஜெர்க்கு ஆவானுங்க எல்லாருமே. ஸோ அது ஒரு தனி மாசு வட சென்னைனாலே. அண்ணனே வட சென்னையில தான் அமைச்சர், அவரே எவ்வளவு கம்பீரமா சிரிச்சிட்டு இருக்காரு. திமுக தைரிய அடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி டெல்லியிலையும் அதே கெத்தோட கம்பீரத்தோட நம்ம முரசுல நிற்கும் நம்ம அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணனையும் ஆதரித்து நீங்க எல்லாரும் அவருக்கு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி வேட்பாளருக்கு அங்கே போய் நம்மளுக்காக குரல் கொடுத்தாதான் நம்மளுக்கு எல்லாமே நன்மை ஆகும். சென்ட்ரலையும் நம்ம ஆதரவு வேணும், ஸ்டேட்லையும் நம்ம ஆதரவு வேணும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஆதரவு இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில் நிற்கும் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கணும். ஏன்னா இபிஎஸ் அண்ணன், ஓபிஎஸ் அண்ணன் அவரோட ஆட்சி தொடரணும். யார் எந்த கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் குழப்பமாகாம, யார் மற்றவங்களுக்கு எந்த இதுவும் போகாம, இது இரட்டை இலை சின்னம். எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, இந்த ஆட்சி கண்டிப்பா தொடரணும். அம்மா ஆசைப்பட்ட கட்சி இது கண்டிப்பா இந்த ஆட்சி தொடரணும். 2 வருஷம், இந்த வர 2 வருஷத்துல நம்ம சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் சப்போர்ட் இருந்தா நம்ம நினைக்கிற எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஈகோ போறாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மக்களுக்காக உழைக்கணும்னு இந்த 2 வருஷம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயம் நம்ம மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இது ஒரு நியூ கவர்மெண்ட், எல்லாமே நல்லது நடக்கும் நான் நம்புறேன். வரேன். எல்லாருக்கும் கேப்டன் பார்க்க ஆசையா இருக்கா? சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், சிங்கம் குகைக்குள்ள இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். கேப்டன் கெத்தா தைரியமா சூப்பரா இருக்காரு. வடச்சென்னையை கலக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாரு. நீங்க திரும்பி அந்த ராவனோட ரெடியா இருங்க, அவர் வருவாரு. இதோட டபுள் மடங்கு ஆரவாரத்தோட அவர் வரவே இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லிதான் விட்டார், தைரியமா போய் மக்கள் உன்னை பார்த்தாலே உனக்கு தைரியம் தானா வரும்னாரு. அந்த தைரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இதே சென்னையில தான் இருக்கேன். என்னை விஜயகாந்த் பையன் யாரும் பார்க்காதே, உங்களுக்கு ஃப்ரெண்ட், உங்க பிரதரா பாருங்க. என்னைக்கு உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், உங்க கூட எப்பயுமே நான் நிற்பேன். 2 மினிஸ்டரும், பிரசன்ட் மினிஸ்டர், ஃபியூச்சர் மினிஸ்டர் 2 பேரும் ஓகே சொன்னாருன்னா அவங்களோட சேர்ந்து நானும் இந்த தொகுதிக்கு ஒத்துழைக்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். அதனால திரும்பியும் சொல்றேன், முரசு சின்னத்துல அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணனை ஆதரித்தும், இரட்டை இலை சின்னத்துல ராஜேஷ் அண்ணனை ஆதரித்தும் உங்க வாக்குகள் இந்த வாட்டி செலுத்துங்க. எந்த குழப்பமும் இல்லாம வெற்றி பெறுவோம். அதே மாதிரி கேப்டனை தொட்டா அவன் கெட்டான்ட்டு ஒரு பழமொழியா இருக்கு. அரசியலுக்கு முன்னாடி தேவையில்லாம ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தவர் தேவையில்லாம முழிச்சிட்டு பண்ணிட்டு போய் திருப்பி தூங்கினாரு. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கொத்து கொத்தா பண மூட்டைகள் வேலூர்ல எடுத்துட்டு இருக்காங்க.
அதனால சிந்திச்சு வாக்களிங்க. யாரா இருந்தாலும் முரசுக்கும் ரெட்டை சின்னத்துக்கு வாக்களிங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. மீடியா அதை ஷூட் பண்ணுங்க, என்னை ஷூட் பண்ணுங்க. லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. இந்த மாவட்டத்தில் பாலகங்கா அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம மதிவான அண்ணனுக்கும் நன்றி. பகுதி செயலர் வீரமணி மகேஷ் அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் நம்ம பகுதி செயலர் குமார் அவங்களுக்கும் நன்றி. ஸோ எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுங்க, வெற்றி காணுவோம். இந்த தேர்தல் நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியமானது. அதனால வட சென்னைனாலே சொல்ற மாதிரி ஸ்டைலா மாசா கெத்தா ஜெயிக்கணும். அதே மாதிரி கெத்தா இந்த தொகுதி மக்கள் மோடி தலைமையில நிச்சயம் ஆட்சி அமையும். ஏன்னா அவர் இந்தியா ஃபுல்லா நம்ம கணக்கெடுக்கிறப்ப மோடி அவர் தான் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி தமிழகத்திலையும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு ஜாஸ்தி. அதனால மோடியை ஆதரித்து ஏடிஎம் ராஜேஷ் அவர்களும் ஆதரித்து அண்ணன் அழகாப்பூர் மோகன்ராஜ் முரசு சின்னத்தை வாக்களித்து கேட்டுட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.